ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ் 2025 அதை பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ இப்போ தான் ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டீம், அதாவது சிஎஸ்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 6 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 பிளேயர்ஸை எப்படி ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேப்டு பிளேயர்ஸ் ப்ளஸ் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ். புரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 4 கேப்டு பிளேயர்ஸ்னால் இந்தியாவுக்காக ஆடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கேப்டு பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். மேக்ஸிமம் 2 அன்கேப்டு பிளேயர்ஸை நீங்கள் ரீட்டைன் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரீட்டைன் பண்ணாமையும் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாபாக பிரிச்சுருக்காங்க 6 ரிட்டென்ஷனையும். ஃபஸ்ட்டு ரிட்டென்ஷனுக்கு 18 கோடி, 2வது ரிட்டென்ஷன் 14 கோடி, 3வது ரிட்டென்ஷன் 11 கோடி. அப்போ 4வது ரிட்டென்ஷன் என்ன 7 கோடி 8 கோடியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 4வது ரிட்டென்ஷன் ரிட்டன் 18 கோடி, தென் 5வது ரிட்டென்ஷன் திரும்பவும் 14 கோடி அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் எங்களுக்கு ரிட்டென்ஷனே வேணாம், நீங்கள் 0 ரிட்டென்ஷனே கொடுங்க. எக்ஸாம்பிள் பஞ்சாப் கிங்ஸ், ஏன்னா அவங்கக்கிட்ட யாருமே 18 கோடிக்கு ரீட்டைன் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை. அந்த டீமில் இருக்கிற பெஸ்ட்டு பிளேயர்னால் ஹர்ஷ்தீப் சிங் தான் இப்போதைக்கு. ஏன்னா தவானும் ரிட்டையர் ஆகிட்டார். அவரும் 18 கோடிக்கெலாம் போக மாட்டார் மெகா ஆக்ஷனில். அவரை நீங்கள் ஒரு 10-12 கோடிக்கு எடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 ரிட்டென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் அதில் ஒரு செக்கும் வச்சுட்டாங்க. நீங்கள் 5 பிளேயரையும் ரீட்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆக்ஷன் பர்ஸில் 75 கோடி காலி ஆகிடும். அதாவது டோட்டல் ஆக்ஷன் பர்ஸ் 120 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 120 கோடியில் 75 கோடி அப்படியே போயிடும். சரி, நான் இன்னொரு அன்கேப்டு பிளேயரையும் சேர்த்து ரிட்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அன்கேப்டு பிளேயரோட சேலரி பர்ஸ் 4 கோடி, அதையும் சேர்த்திங்கன்னா 79 கோடி காலி. ஆக்ஷன் பர்ஸில் இவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் மெகா ஆக்ஷனில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் பிசிசிஐ இப்படி ஒரு செக் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்மும் கொடுத்துருக்காங்க. இப்போது பஞ்சாப் கிங்ஸ் நாங்கள் யாரையுமே ரீட்டைன் பண்ணலப்பா, நாங்கள் 0 ரிட்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மெகா ஆக்ஷனில் 6 ஆர்டிஎம் கிடைக்கும். அதாவது 6 ரிட்டென்ஷனா 6 பேரையும் ரிட்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிஎம் கூட இல்லை. இப்போ சிஎஸ்கே 4 ரிட்டென்ஷன் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 ரிட்டென்ஷன் ப்ளஸ் 2 ஆர்டிஎம். இதுதான் ரூல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரையுமே ரீட்டைன் பண்ணலன்னா 6 ஆர்டிஎம்மை நீங்கள் மெகா ஆக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் 3 பேரை ரீட்டைன் பண்ணுறேன் அப்படின்னா 3 ஆர்டிஎம் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். இதுதான் பிசிசிஐ கொண்டு வந்திருக்க புது ரூல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் ரூல் அடுத்த 3 இயர்ஸ் சைக்கிள் வரைக்கும் இம்பேக்ட் பிளேயர் ரூல் கண்டினியூ ஆக போகுதுன்னு பிசிசிஐ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சுக்கு அப்புறம், அதாவது மிட் ஆஃப் சீசன் 7 மேட்ச் முடிஞ்சிடுச்சு 14 மேட்ச்சில் ஒரு டீமுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ண முடியாது. போன வருஷம் சிஎஸ்கேக்கு தீபக் சகர் அப்படி தான் ஒரு 10 மேட்ச்சுக்கு அப்புறம் போயிட்டார். யாரையுமே நம்மளால் சைன் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதை என்னவா மாற்றிருக்காங்கன்னா 12 மேட்சாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அன்கேப்டு பிளேயர், அதாவது பிசிசியோட ஆனுவல் கான்ட்ராக்டில் 5 வருஷமாக இல்லாத ஒரு பிளேயரை பார்த்திங்கன்னா நீங்கள் அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணிக்கலாம். அதாவது அன்கேப்டு பிளேயரோட சேலரி பர்ஸ் வெறும் 4 கோடி தான். அந்த மாதிரி நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். இந்த ரூல் ஆல்ரெடி இருந்துச்சு. 2008 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் யாருமே அதை யூஸ் பண்ணலை. 2021 அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. திரும்பவும் அந்த ரூலை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தலை தோனி இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா 2018 தான் கடைசியாக ஆனுவல் கான்ட்ராக்டில் இருந்தார். அவர் 5 வருஷமாக ஆனுவல் கான்ட்ராக்டில் இல்லை, இன்டர்நேஷ்னலும் ஆடலை. அதனால் அவரை சிஎஸ்கே அன்கேப்டாக ரீட்டைன் பண்ணலாம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸில் பியூஷ் சாவ்லா, அப்புறம் குஜராத் டைட்டன்ஸில் மோஹித் சர்மா இருக்கார். அவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ண முடியும். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபாரின் பிளேயர்ஸோட பேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் எப்போவுமே மெகா ஆக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு பெருசாக அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் பிசிசிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் மெகா ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாமல் மினி ஆக்ஷனில் எந்த ஒரு பிளேயரும் ஸ்ட்ரெயிட்டாக ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு செக் வச்சுருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா மெகா ஆக்ஷனில் இல்லைப்பா என்னால் ஆட முடியல, அதாவது ப்ராப்பர் ரீசன்ஸ் இருக்கணும். இப்போ என் ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்துட்டாங்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதே ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம் அப்படின்னா என்சிஏ அந்த மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸான ரீசன்ஸ்க்கெலாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இல்லை என்னால் முடியாது, நான் வரலை, அமௌண்ட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ரீசன்ஸுக்காக போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 years பேன் அப்படின்ற ஒரு நியூவான ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு ஹெல்ப் ஆகுதோ இல்லையோ ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா அவங்க நம்பி தான் டீம் பில்ட் பண்ணுறாங்க. கடைசி நேரத்தில் ஃபாரின் பிளேயர்ஸ் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனை வருது. இதுதாங்க டோட்டலாக பிசிசிஐ கொண்டு வந்திருக்க ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் ரூல்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ZenReviews.online.
நீங்கள் எதனா ஆன்லைனில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் அந்த ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் கஸ்டமர் ரிவ்யூஸை zenreviews.online செக் அவுட் பண்ணிவிட்டு தென் அந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.